ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சுவாமி மணவாள மாமுனிகள் ஆழ்வார்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடுகிறார் உபதேச ரத்தினமாலை என்னும் திவ்ய பிரபந்தத்திலே. உபதேச ரத்தினமாலையை தொடங்கும் பொழுது இந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் என்று தம்முடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை அவர் தமக்கு உபதேசித்திருக்கிற அந்த உயர்ந்த அர்த்தங்களையெல்லாம் இதோ இந்த உலகத்தவர்களுக்காக இந்த பாசுரங்களிலே அமைத்து பாடுகிறேன்னு தொடங்கினார். அப்படி தொடங்கினவர் முதலிலே ஆழ்வார்களுக்கும் அந்த ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிற அருளிச் செயல்கள் திவ்ய பிரபந்தங்கள் இவற்றுக்கெல்லாம் பல்லாண்டு பாடுகிறார். எந்த ஆபத்தும் இல்லாமல் இவர்களுடைய பெருமைங்கிறது நாடு முழுவதிலும் ஜெகத் முழுவதிலும் பிரசித்தமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் ஆழ்வார்களுடைய அந்த அருள் அது ஏற்பட்டு அனைவரும் ஆழ்வார்களுடைய பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டு அந்த பாசுரங்களிலே ஆழங்கால் பட்டு அனுபவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஆக இதிலிருந்து என்ன புலப்படுகிறது என்றால், அனைத்து அர்த்தங்கள் சம்பிரதாய நுட்பங்கள் கருத்துகள் அனைத்திற்கும் மூலமாய் ஆதாரமாக இருப்பது எதுவென்றால் அது ஆழ்வார்கள். அவர்கள் அருளி செய்திருக்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தங்கள். ஆழ்வார்களுக்கும் அருளி செயல்களுக்கும் எப்பொழுதும் வெற்றி ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த பெருமைங்கிறது இந்த உலகத்திலே நன்கு பரவி இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு பல்லாண்டு வாழி கூறுதல் என்பதனுடைய நோக்கம். அப்படி பெருமை கொண்டிருக்கிற அந்த ஆழ்வார்கள் திறத்திலே சுவாமி ராமானுஜர் எப்படி ஈடுபட்டிருக்கிறார் என்பதைத்தான் அனுபவித்து கொண்டு வருகிறோம். முதலாழ்வார்களுக்குள்ளே பேயாழ்வார் திறத்திலே சுவாமி ராமானுஜர் எப்படி ஈடுபட்டிருக்கிறார் என்பதை திருவரங்கத் அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியிலே அற்புதமாக ஒரு பாசுரத்திலே விளக்குகிறார். மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலராள் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ்த் தலைவன் பொன்னடி போத்தும் இராமானுஜர் கண்பு பூண்டவர்தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே என்று அழகாக தெரிவிக்கிறார். மன்னிய பேரிருள் மாண்டபின், மன்னியன நன்கு பொருந்தி இருந்த, எது பேரிருள் ரொம்ப பெரிய இருட்டு, இருள் அக்ஞானம், ஆத்மாவை பற்றின இருள் அக்ஞானம், ஆத்மா பரமாத்மா யார் என்னன்னு தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. மேலே இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனை பொருள்கள், மலை சமுத்திரம் சூரியன் சந்திரன் முதலான இத்தனை பொருள்கள் இந்த பூமி ஜகத்து அனைத்துமே எம்பெருமானுடைய சொத்து என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவையவை தாங்களே சுதந்திரமாக இருக்கின்றன என்று புரிந்து கொண்டால் அப்போ அது அக்ஞானம், அறிவின்மை, இருள். இதுதான் வருத்தும் புறவிருள் என்று பொய்கையாழ்வார் திறத்து அந்த பாசுரத்திலேயே காண்பித்தார். புறவிருள் வெளியிருள். இப்போ வெளி வஸ்துக்கள் வெளியில் கண்ணால் பார்க்கப்படுகிற இத்தனை பொருள்களும் எம்பெருமானுக்கு அதீனப்பட்டவைன்னு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அது அக்ஞானம். அதே போல ஆத்மா பரமாத்மாவை பற்றி அந்த உண்மை அறிவு இல்லை என்றால் அது உள்ளிருள், அது அகவிருள். ஆக இப்படிப்பட்ட இந்த இருளெல்லாம் போயித்து மன்னிய பேரிருள் மாண்டபின் என்றால் இனி மிச்சமில்லாமல் துளியும் அறிவின்மை அந்த அக்ஞானமே இல்லாதபடி விலகியது. எப்படின்னா பொய்கையாழ்வார் அருளி செய்திருக்கிற முதல் திருவந்தாதி வையம் தகழியா என்று தொடங்குகிற அந்த பாசுரங்கள், அதே போல பூதத்தாழ்வார் அருளி செய்திருக்கிற அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்கிற இரண்டாம் திருவந்தாதி திவ்ய பிரபந்தம் அந்த பாசுரங்கள். இதை விளக்காக கொண்டால் அப்போ உள்ளிருட்டு வெளியிருட்டு அனைத்தும் மாண்டே போய்விடும். இனி மிச்சமில்லாதபடி அத்தனை இருள் அக்ஞானமும் தொலைந்துவிடும். அதனால என்ன ஆகும்னா மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள். இது எங்கு நடைபெற்றது? 3 ஆழ்வார்களும் சந்தித்து கொண்டது எவ்விடம்னா கோவல் திருக்கோவலூர் என்கிற அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம், திவ்ய தேசம். அவ்விடத்துல தான் மிருகண்டு ரிஷியினுடைய ஆசிரமத்திலே இவர்கள் மூவரும் சேர்ந்தார்கள். அப்பொழுதுதான் பொய்கையாழ்வார் விளக்கேற்றினார், அதே போல பூதத்தாழ்வார் விளக்கேற்றினார். இருவரும் அந்த விளக்குகளை ஏற்ற அதனாலே அவ்விடத்தில் அந்த இருள் போய் அங்கே எம்பெருமானுடைய சேவை சாட்சாத்காரம் ரொம்ப அழகாக ஏற்பட்டது. அதை முதலிலே சாட்சாத்கரித்து நன்கு அதை கண்டு பருகி அனுபவித்து சேவித்தவர். அந்த சேவித்த பெருமை யாருக்கு கிட்டியதுன்னா அது பேயாழ்வாருக்கே கிட்டியது. மாடமாமயிலை திருவல்லிக்கேணி என்னும் அற்புதமான க்ஷேத்திரத்திலே அவதரித்த பெருமை கொண்டிருப்பவர் பேயாழ்வார். மகதாஹ்வயர் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். மகத் என்றால் ரொம்ப பெருமை பெற்றிருப்பவர், மகான் என்றே இவர் கொண்டாடப்படுகிறாராம்.
மகதாஹ்வயர் என்ற இந்த திருநாமமே தமிழிலே பேயாழ்வார் என்று வந்ததாகவும் கொள்ளலாம். பேய் என்ற அந்த தமிழ் சொல்லிற்கு மிகவும் பெருமை பொருந்திய என்று பொருள். அப்போ மிகவும் பெருமை வாய்ந்தவர் இவ்வாழ்வார், பேயாழ்வார் என்று கொண்டாடப்படுகிறார். அப்படி என்ன பெருமைன்னா, இப்படி முதலாழ்வார்களுக்குள்ளே ஒருவராய் இருந்து கொண்டு அந்த எம்பெருமானை முதலிலே சாட்சாத்கரித்து அனுபவித்த பெருமை. மேலே தம்முடைய திவ்ய பிரபந்த தொடங்கும் பொழுதே எப்படி தொடங்கினார்னா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று திரு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை முதலிலே சேவித்தேன். எம்பெருமானுடைய திருமார்பிலே வக்ஷஸ்தலத்திலே எழுந்தருளியிருக்கிற பிராட்டியை சேவித்தேன். அவள்தான் புருஷகாரமாக இருந்து கொண்டு அவ்வெம்பெருமானுடைய இந்த அனுபவத்தையே பெற்றுக் கொடுத்தாள். ஸ்ரீதேவி நாய்ச்சியார் தான் அவ்வெம்பெருமானுக்கே அடையாளமாக திகழ்கிறாள். இவளை வைத்துக் கொண்டுதான் அவ்வெம்பெருமான் பரமபுருஷன், புருஷோத்தமன், இந்த ஜகத்துக்கெல்லாம் பரமாத்மா சுவாமி என்று அறியப்படுகிறான். ஆக அப்படிப்பட்ட ஸ்ரீதேவி நாய்ச்சியாருடைய திருநாமத்திலே திவ்ய பிரபந்தத்தை தொடங்கி இறுதியிலே நிகமிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் சார்பு நமக்கு திரு என்று மகாலட்சுமி தாயார் தான் நமக்கு தஞ்சம். அவளுடைய திருவடிகளை புருஷகாரமாக பற்றினால்தான் எம்பெருமானுடைய அருளே நமக்கு கிட்டும் என்று தெரிவிக்கிறார். அப்போ திரு என்ற சொல்லாலே தொடங்கி திரு என்ற அந்த உயர்ந்த திருநாமத்திலேயே இந்த திவ்ய பிரபந்தத்தை முடித்திருக்கிற பெருமைங்கிறது இவருக்குத்தானே அமைந்திருக்கிறது. ஆக இப்படி பல பெருமைகள் இந்த பேயாழ்வாருக்கு அமைந்திருக்கிற தனிப்பெருமைகள். அப்படிப்பட்ட பேயாழ்வாரை இங்க திருவரங்கத்தமுதனார் எப்படி தெரிவிக்கிறார்னா, கோவலுள் மாமலராள் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் என்று தெரிவிக்கிறார். திருக்கோவலூர் என்னும் அந்த அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்துக்குள்ளே மிருகண்டு ஆசிரமம், அதிலே இடைக்கழி ரேழிங்கிற அந்த இடம், அந்த பகுதியில தான் இவ்வாழ்வார்கள் கூடினர். அங்கு எம்பெருமானை சேவித்தார். மாமலராள் தன்னொடு, மாமலராள் உயர்ந்த அழகான பெரிய தாமரை புஷ்பம், அதிலே வேற்றிருக்கிற மகாலட்சுமி தாயார் பெரிய பிராட்டியார். மாமலராள் தன்னொடும், பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பகவானை சேவித்தார். மாமலராள் தன்னொடும் ஆயனை என்று பொருள் கொள்ளலாம், அல்லது மாயனை என்றும் பொருள் கொள்ளலாம். ஆயன்னு சொன்னால் அப்போ இடையன், கண்ணனாக அவதரித்து தன்னுடைய எளிமை சௌலபியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினானே, அந்த க்ஷேத்திரமே கிருஷ்ண க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது. அவ்வெம்பெருமானோ ஆய்குலத்தில் தோன்றும் அணிவிளக்காய் மாடுகன்றுகளையெல்லாம் மேய்த்து ஆனந்திப்பவனாய் இருக்கிறான் ஆயன். மாமலராள் தன்னொடும் ஆயன் என்பதினாலே மகாலட்சுமி தாயாரோடு இருக்கிற தொடர்பு சம்பந்தம். அதனாலேதான் எம்பெருமான் தம்முடைய எளிமையை இப்படி வெளிப்படுத்துகிறார். பிராட்டி தான் உபதேசித்து, நீர் உம்முடைய பரத்துவம் மேன்மையே காட்டிக் கொண்டிருந்தால் அனைவராலும் பற்ற முடியாது, உம்முடைய எளிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்க, அதனாலேயே இந்த தாழ்ந்ததான சாதாரண ஆய்குலத்திலே பிறந்து மாடுகன்றுகளையெல்லாம் மேய்த்து ஆனந்திக்கிறான்னு சொன்னால் இது என்ன குணம், என்ன குணம்? இப்படி எளிமையை வெளிப்படுத்துகிறானேன்னா இது பிராட்டியோடு இருக்கிற தொடர்பு. அல்லது மாயன் என்று கொண்டால் மாமலராள் தன்னொடும் மாயனை, மாயன் என்றால் மாயாகா தவஹா என்று மாயா என்ற அந்த திருநாமம் ஸ்ரீதேவி நாய்ச்சியாருக்கு ஒரு திருநாமமாக அமைந்திருக்கிற அந்த பிராட்டிக்கு நாதனாக இருப்பவன் மாயன் என்று கொள்ளலாம். அல்லது மாயன் என்றால் மிகுந்த ஆச்சரியங்கள், ஆச்சரியமான கல்யாண குணங்களை கொண்டிருப்பவன். கண்ணனாக அவதரித்த சமயத்திலே சாட்சாத்து வைகுண்டநாதன் பரவாசுதேவனாக திவ்ய ஆயுதங்கள் திவ்யாபரணங்களோடு சேவை சாதித்தான். அடுத்த வினாடியே அங்கிருந்து மறைந்து ஒளிந்து கொண்டு கோகுலத்திற்கு சென்று மறைந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னா ஒரு க்ஷணத்திலேயே பரத்வத்தை காட்டி அல்ல கம்சனுக்கு பயந்து கொண்டு இதோ இங்கிருந்து அக்கறைக்கு சென்று விட்டார்னு சொல்லும்படி பெருமான் தன்னுடைய மாயத்தை புரிந்திருக்கிறார்னா இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! இதுபோல பல கல்யாண குணங்கள், ஆச்சரியகரமான குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறான். இதற்கு காரணம் என்னன்னா அது பிராட்டியோடு இருக்கிற தொடர்பு. ஆக மாமலராள் தன்னொடும் மாயனை கண்டமை காட்டும். இது எவ்வளவு ஆச்சரியம்! பெருமானை இந்த கண்களாலே காண முடியாதுன்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானை தாம் நன்கு அனுபவித்தார். பரஜானம் பரமபக்தியினாலே அனுபவித்தார். ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினவன் எம்பெருமான். அதனாலேயே அந்த சிறந்த பரமபக்தி என்றால் உயர்ந்த தெளிவான ஞானம். அதனாலே அந்த பெருமானை சாட்சாத்கரித்து இனி அந்த எம்பெருமானை ஒரு க்ஷணமும் விட்டு பெருந்தால்
ஆத்மாவுக்கு தரிப்பே இல்லை என்கிற அந்த உயர்ந்த நிலை, அதுதான் பரமபக்தி. அதனாலே அந்த எம்பெருமானை நன்கு கண்டு சேவித்தார். இப்ப தாம் சேவித்ததோடு நில்லாமல் அதை இந்த உலகத்தவர்களுக்கு காட்டுகிறார். முதல் பாசுரத்திலேயே தாம் என்னென்ன கண்டேன்கிறத திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்று இதை சேவித்தேன் அதை சேவித்தேன் ஆர்வத்தோடு அன்போடு இதோ இப்படி சேவித்தேன் அப்படி சேவித்தேன்னு பாசுரங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார்னு சொன்னால் இப்ப எவ்வளவு ஔதாரியம், எவ்வளவு வள்ளல் தன்மைன்னு பார்க்கணும். சாதாரணமாக ஒருத்தருக்கு செல்வம் கொஞ்சம் அதிகமாக கிடைத்ததுன்னு சொன்னால், ஒரு பெரிய நிதி கிட்டியதுன்னு சொன்னால், அந்த விஷயத்தையே வெளியில சொல்லாமல் மறைத்து அந்த முழு செல்வத்தையும் தாங்களே அனுபவிப்பார்கள். அதே போல இப்போ பேயாழ்வார் எவ்வளவு ஒரு பெரிய செல்வம், ஒப்பற்ற செல்வமாக பெருமானை கண்டு சேவித்து அனுபவித்திருக்கிறார். அந்த அனுபவத்தை தம்மோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை பெற வேண்டுமே, அனைவருக்கும் இந்த அனுபவம் கிட்ட வேண்டுமேன்னு கொடுத்திருக்கிறாரே, இது என்ன வள்ளல் தன்மை. ஆக கண்டமை காட்டும் தமிழ் தலைவன். அதையும் எப்படி காட்டி கொடுத்திருக்கிறார்னா, ஏதோ உயர்ந்த தேவ பாஷை சம்ஸ்கிருதத்தில் காட்டி கொடுக்காமல் ரொம்ப எளிய இனிய தமிழிலே அழகான பாசுரங்களிலே காட்டி கொடுத்திருக்கிறார். ஆக தமிழ் தலைவன். மாமலராள் தன்னோடும் ஆயனை, எப்பேற்பட்ட பரமபுருஷனான அந்த எம்பெருமானை, அந்த எம்பெருமானுடைய பரத்வம், அவருடைய மேன்மை, அதே சமயத்தில் எம்பெருமானுடைய எளிமை சௌலபியம், இந்த இரண்டையும் அழகான தமிழ் பாசுரங்களிலே வெளிப்படுத்தியிருப்பதினாலே தமிழ் தலைவன் என்று கொண்டாடப்படுகிறார். சுவாமி ராமானுசர் எத்தகையவர் என்றால், இப்படி கொண்டாடப்படுகிற தமிழ் தலைவனாக இருக்கிற பேயாழ்வார், அவருடைய திருவடிகள் பொன்னடிகள். பொன்னடி என்பதினாலே மிகவும் பரிசுத்தமாய் தூய்மையான திருவடிகள், அதே சமயத்தில் அனுபவத்திற்கு ரொம்ப ஏற்றதாய் உயர்ந்த அனுபவம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய திருவடிகள். பொன் தங்கம்னு சொன்னால் ரொம்ப தூய்மையானது, அதே சமயத்தில் தங்கம்ங்கிறது அனுபவத்திற்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய திருவடிகள், அதை எப்பொழுதும் போற்றுகிறார். பொன்னடி போற்றும் ராமானுசன். ராமானுசன் யார் என்று அடையாளம் சொல்ல வேண்டும்னா, பேயாழ்வாருடைய பொன்னடிகளை போற்றுபவரே சுவாமி ராமானுசர். ராமானுசர் எத்தகையவர்னா, சாதாரணமாக தங்கத்திலெல்லாம் விருப்பமே கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகளிலே விருப்பத்தை கொண்டிருப்பவர். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ் ததிதராணி திருநாயமேனே என்று அவருடைய தனியன்லையே உலகத்தில் மற்ற செல்வங்களையெல்லாம் புல்லுக்கு சமமாக மதிப்பவர், எம்பெருமானுடைய திருவடிகளையே எல்லாமாக கொண்டிருப்பவர் என்று அவருடைய பெருமை. ஆனால் இப்போ பேயாழ்வாருடைய திருவடிகளையே எல்லாமாக கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டிலும் ஆழ்வாருடைய திருவடிகள் இன்னும் உயர்ந்தது என்று அதையே எப்பொழுதும் போற்றுகிறார், பல்லாண்டு பாடுகிறார். பொன்னடி போற்றும் இராமானுசருக்கு அன்பு பூண்டு. இப்போ அத்தகு ராமானுசர் திறத்திலே மிகவும் அன்பு பூண்டுன்னா அந்த ராமானுசரிடத்தில் இருக்கிற பக்தி, அதுதான் தங்களுக்கு உயர்ந்த ஆபரணம்னு கொண்டிருக்கிற அடியவர்கள். ராமானுசனுடைய அடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, தங்களுக்கு ஆபரணங்களாக இந்த உலகத்தில் கிடைக்கிற தங்க ஆபரணங்களை ஒரு ஆபரணமாக மதிக்க மாட்டார்கள். அந்த ராமானுசர் திறத்தில் இருக்கிற பக்தி, அன்பு, காதல், இதையே உயர்ந்த ஆபரணமாக கொண்டு அதனாலேயே உயர்ந்த ஆனந்தத்தோடு இருப்பவர்கள். பொன்னடி போத்தும் ராமானுசருக்கு அன்பு பூண்டு அவர்தாள் சென்னியில் சூடும். எப்பொழுதும் ராமானுசருடைய திருவடிகளையே தங்கள் தலைக்கு அணிகலனாக, தலைக்கு சூட்டிக்கொள்ளும் உயர்ந்த கிரீட்டமாக கொண்டிருக்கிறார்கள் இவ்வடியவர்கள். குலசேகராழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய தலையில சூட்டி கொள்ளுகணும்னு ஆசைப்பட்டார். அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் அரசு தானே என்று அரசமர்ந்தான், அனைத்து இந்த சொத்தையும் உடையவன் ராஜா சர்வேஸ்வரன் அவ்வெம்பெருமானுடைய திருவடிகளையே இந்த தலைக்கு சென்னிக்கு ஆபரணமாக சூட்ட வேண்டும்னு அவர் ஆசைப்பட்டார். இப்ப அதை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய அடியவரான ஆழ்வார், பேயாழ்வார், அவருடைய திருவடிகளை போற்றிக் கொண்டிருக்கிற சுவாமி ராமானுசர் அவருடைய திருவடிகளையே எல்லாமாக கொண்டு அதையே ஆபரணமாக தலைக்கு அணிய வேண்டும்னு விரும்புகிறவர்கள் ராமானுசருடைய அடியவர்கள். பொன்னடி போத்தும் ராமானுசருக்கு அன்பு பூண்டவர்தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே. இவர்கள்தான் திருவுடையவர்கள், செல்வமுடையவர்கள். உலகத்துல செல்வந்தர்கள்னு பல பேரை பார்க்கலாம். அந்த செல்வம் உருண்டோடிடும் செல்வம். இன்றைக்கு ஒரு நாள் செல்வம் இருக்கும், நாளையே அந்த செல்வம் பறிபோய்விடும்.
ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர்னு ஆழ்வார் காட்டுகிறாரே. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் ஒரு காலம் அந்த செல்வம்ங்கிறது தாழ்ந்து போய் செல்வமே இல்லாமல் ரொம்ப தரித்திரர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் ராமானுஜருடைய அடியவர்கள் எப்பொழுதும் இந்த செல்வம் திருவை உடையவர்கள். திரு உடையார் என்னும் சீரியரே. சீரியர்னா ரொம்ப பெருமை பெற்றிருப்பவர்கள். ரொம்ப உயர்ந்த மதிக்கத்தக்க செல்வம் இவர்களிடத்துல இருக்கிறது. இது விட்டு விலகாது, நீங்கவே நீங்காது, குறையவும் குறையாது என்ன அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற இந்த ராமானுசரித்திரத்தில் இருக்கிற பக்தி கைங்கரியமாகிற செல்வம். இந்த செல்வத்தை கொண்டிருப்பவர்கள் ராமானுசருடைய அடியவர்கள் என்று தெரிவிக்கிறார். ஆக இத்தகு பெருமை கொண்டிருக்கிற பேயாழ்வார், அவருடைய திருவடிகளை பற்றி இருக்கிற ராமானுசர், அவருடைய திருவடிகளை பற்றி இருக்கிற மற்ற ஆச்சாரியர்கள், இப்படி அனைவருக்கும் நாமும் பல்லாண்டு பாடி அவர்களுடைய திருவடிகளையே நம்முடைய தலைக்கு ஆபரணமாக அணிகலனாக சூடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.